சாண்ட்ரா சிஸ்டர் பிரதர் அப்படி சொல்ல முடியாது. ரெண்டு பேருமே எனக்கு உடன் பிறந்த ஐயோ எப்படி பார்த்தாலும் கன்ஃபியூஸ் ஆயிடும். இல்லை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான பாண்ட் வந்துச்சுன்னு சொல்ல வந்தேன், அவ்வளோதான். பட் படத்தில் ஒர்க் பண்ணவங்களே 30 செகண்ட் மேலே நாங்கள் பேச மாட்டோன்னு ஏதோ சேலஞ்ச் வச்சுட்டு போனேன்னா நான் எவ்வளோ நேரம் பேசணும்னு தெரில. பட் எனக்குன்னு இல்லை, நாங்கள் பிபி வீட்டிலேருந்து வந்த எங்கள் எல்லாருக்குமே பிபி வீட்டிலேருந்து வந்தால் ஒரு விஷயம் காமனாக இருக்கும், லைஃப் பிஃபோர் பிக் பாஸ் ஆஃப்டர் பிக் பாஸ்னு. அந்த மாதிரி பிரஜன் ப்ரோ உங்களுக்கு அந்தரன் வந்து லைஃப் பிஃபோர் அந்தரன் ஆஃப்டர் அந்தரன்னு ஒரு மிகப்பெரிய சேஞ்சா இருக்கணும்ன்றத நான் மனசார வேண்டிக்கிறேன். ஏன்னா பிபி வீட்டில் இதெல்லாம் அவங்க வெளியில வந்திருக்காது. நானும் அவரும் உட்காந்து அவரோட சினிமா லைஃப்லாம் என்னென்ன நடந்துச்சுன்னா அவ்வளோ நேரம் பேசியிருப்போம். அதெல்லாம் காட்ட மாட்டாங்க, சரிங்களா? கரெக்டாக 2 நிமிஷம் சண்டை போட்டு அதை மட்டும் கட் பண்ணி தான் காட்டியிருப்பாங்க. அதனால bro, you have worked so hard for this and you deserve all the success in life and success உங்களை துரத்தி வந்து கிடைக்கணும்னு நான் ரொம்ப மனசார வேண்டிக்கிறேன். அதனால உங்களை இவ்வளோ நாள் பிளைண்டா எல்லாத்துலயுமே சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த சாண்ட்ரா டிசர்வ்ஸ் மோர் தென் தட். அதனால அவங்களுக்கும் இது கண்டிப்பா போய் சேரணும். ஸோ பிரஜனுக்காக வந்தேனாங்க, நான் பிரஜன் அண்ட் சாண்ட்ராக்காக வந்தேன். ஸோ யா, ஆல் தி பெஸ்ட். அண்ட் ப்ரோ உங்களுக்கு டெபு ஃபிலிம்ன்ற எனக்கு தெரியும், ஒரு டெபு டைரக்டரா நீங்க எவ்வளவு பதட்டத்துல இருப்பீங்க. 1000 தான் ஹீரோயின் பக்கத்துல உட்கார வச்சாலும் எனக்கு நல்லா தெரியுது, கையெல்லாம் ஃபுல் ப்ரேயர்ல டைட் மோட்ல தான் இருக்கீங்க. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் கம்ப்ளீட்லி. பட் யுவர் ஃபர்ஸ்ட் லுக்ஸ் ரியலி ப்ராமிசிங், ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் மியூசிக் ஹரிஷ் ப்ரோ ரொம்ப அந்த த்ரில்லர் மியூசிக் பார்க்கும்போது நிஜமாலே இட் கிவ்ஸ் அஸ் ஸ்டில். ஸோ இட்ஸ் ரியலி குட் and everything looks promising and I hope film also delivers. And all the best to entire team and press and media and my dear audience. Please do வந்து சப்போர்ட் பண்ணுங்க. படத்தை 25th June வருது. ஏன் படம் எப்போ வருதுன்னு வரும்போது நான் சொல்றேன், அப்பயும் வந்து சப்போர்ட் பண்ணிருங்க. தேங்க்யூ ஸோ மச் கைஸ். சம்பளம் சார், உங்க மனைவி வந்து அந்த பேப்பர்ல எதுவும் எழுதி போட்டு எடுத்தாங்கல்ல, அதே மாதிரி தான் பல வருஷம் 20 வருஷமா அவங்க போறதெல்லாம் எடுத்துட்டு இருக்கேன். அதனால தான் ஃபேமிலி பேக்கேஜோட வந்திருக்கோம். எங்களை புக் பண்ண ஃபேமிலி பேக்கேஜ் தான் வருவோம், வேறு ஆப்ஷன் இல்லை. ரொம்ப சந்தோஷம் சார். ஆக்சுவலாக என்னன்னா எப்படியாவது ஜெயிச்சிடணும்ன்ற மாதிரி தான் எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா ப்ரெஸ் மீடியா நண்பர்கள் என்னை பற்றி அவங்க எல்லாருக்குமே தெரியும். கூடவே எல்லா படங்களும் என்னை பார்க்குறாங்க. இல்லை நிறைய பேர், தேவராஜ் சார், நிறைய பேர் எல்லாருமே என்கிட்ட கேட்பாங்க, இந்த படம் ஜெயிச்சிரும், இந்த படம் உங்களுக்கு கரெக்டான கதை மாட்டலைங்க, கரெக்டாக ஸ்கிரிப்டை சூஸ் பண்ணுங்க. பட் ஒரு படம் ஒரு ஹீரோ தோளில் எடுத்து ஓடும்போது அது தோல்வி அடைஞ்சாலும், நல்லா ஓடினாலும், தோல்வி அடைஞ்சால் ஹீரோ மேலே தான் பழி போடுறாங்க. இல்லைன்னா ஏதாவது டைரக்டர் வந்து ஒரு கூ வச்சு ஒரு படம் பண்ணிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அதுலேருந்து அந்த தோல்வியிலேருந்து எந்திரிச்சு ஒரு ஹீரோ அதெல்லாம் அழிச்சிட்டு திருப்பி சைக்கிள் ஓட்ட ஆரம்பிக்கிறதுன்றது, அந்த சைக்கிள் தான் 20 வருடங்களாக ஓட்டிகிட்டு இருக்கோம். பட் ஏதாவது ஒரு படம் ஒரு வெள்ளிக்கிழமை நமக்கு சாதம் அமைஞ்சிடாதா சொல்லி நான் மட்டும் ஓடாமல் என்ன ஒரு சைக்கிளில் இருக்கிற ஒரு காத்தாக இப்போ பெடலாக என் குழந்தைங்களும் என் மனைவியும் சேர்ந்து என்னை புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்காக நிச்சயமா இந்த படம் அந்தரன் ஷுவர் ஷாட்டா நிஜமால சாண்ட்ரா நான் சொல்கிறேன், மிகைப்படுத்தி சொல்லலை. இவ்வளோ நாளாக நம்ம படங்கள் கதைகள் சூஸ் பண்ணியிருப்போம், எங்கேயாவது தப்புகள் நடந்திருக்கும். அதில் ஒரு தப்பு என் மேலே கண்டிப்பாக நடந்திருக்கும். அதனால் அது பிஸ்னஸில் சில இடத்துல போய் உட்காரும். கண்டிப்பாக உங்களோட ஹிந்தி பிஸ்னஸ் என்ன நடந்திருக்கு, உங்களோட அதர் லாங்குவேஜ் நடந்த எஃப்எம்எஸ் நடந்திருக்கு, இதை வச்சு தான் ஒரு கதாநாயகன் வந்து இன்றைக்கி முடிவு பண்ணுறாங்க. பெரிய பெரிய நடிகர்களோட பிஸ்னஸ் இன்றைக்கி ஒன்றும் பெருசாக இல்லை, அது எல்லாருக்குமே தெரியும். பட் ஓடிடி மாறும், நம்ம அதை பற்றியும் யோசிக்க வேண்டாம். நல்ல படங்கள் பண்ணுவோம், படம் நல்லா இருந்தால் எங்கே இருந்தாலும் ஆடியன்ஸ் கொண்டாடுவாங்க. என்றைக்குமே தீபாவளி தான். சிவி சார் சொன்ன மாதிரி தான், டவுட் இல்லை. மெயினாக அதுக்கப்புறம் வந்து சாம்பசிவன் சார் உங்களோட 3ஆவது படம் இது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு நல்ல கதை, நல்ல கருத்தை நீங்கள் முதல் அடவியில் எடுத்திருக்கீங்க, மனிதர்கள் எடுத்தீங்க. இந்த படமும் கண்டிப்பாக உங்களுக்கு கல்லா கட்டணும். அந்த கல்லா கட்டினா தான் எங்களை மாதிரி நிறைய பேர் வர முடியும். நீங்கள் அடுத்தடுத்து சந்தோஷ் மாதிரி புது இயக்குநர்கள் வாய்ப்பு கொடுப்பீங்க, ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி காயத்ரி கண்ணன் சொன்ன மாதிரி இல்லை, சாரி, ஐஸ்வர்யா கண்ணன், நிறைய கண்ணன் இருக்குல்ல. அதாவது போலீஸ் யூனிஃபார்ம் போட்டோடனே டைட்டா இருக்கு, சாப்பாடுறது இல்லை, பட்டினி கிடக்குது இல்லைன்னா என்னன்னா, அன்னைக்கு அந்த பேண்டோட ஜிப்பு சரியில்லை, ரொம்ப கஷ்டப்பட்டேன். ப்ரோ சத்தியமா ப்ரோ, நான் பட்ட கஷ்டம் தான் தெரியும், ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அன்னைக்கு காஸ்டியூமர் வந்து வெளியே எங்கே சாப்பிட போயிட்டாரு, கிட்டத்தட்ட பக்கத்துல. ஆமாவா? ஆமா, அன்னைக்கு அவர் இல்லை. அதுலேருந்து தான் அப்படி ஆயிடுச்சு.
அதுக்கப்புறம் ஓகே தான். பட் பல போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு விஷயத்த நாங்கள் பண்ணியிருக்கோம். பட் நல்ல விஷயம், ரொம்ப சந்தோஷம். நிறைய புதிய புதிய கதாபாத்திரங்கள் படத்தில் நடிச்சிருக்காங்க. ராஜீவ், பிரியங்கா, ஐஸ்வர்யா கண்ணன், நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாருக்குமே ஸ்பேஸ் கொடுத்துருக்காரு இயக்குனர். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எல்லாருமே கவனிக்கிறதோட ஒரு கேரக்டராக கண்டிப்பாக இருக்கும் 100%. ஸோ வர ஜூன் 25 படம் வருது. அதை வந்து தாண்டி என்னன்னா காட்டிட்டு போயிட்டாங்க. இது கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இதுதானே இது சார் நான் அப்பயே ஞாபகம் வச்சிருக்கேன். சாரி சொல்லு அந்த முதல் முறையாக அந்த ஹோம்லி மியூசிக் வந்து இந்த எங்கள் படத்தோட ஆடியோ வாங்கியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மேலும் மேலும் நிறைய படங்களை வாங்கணும்னு ரொம்ப அவங்க சைட்லேருந்து சப்போர்ட் வந்து மூவிக்கு நிறைய வந்துட்டுருக்கு. இதெல்லாம் தாண்டி எல்லாருக்கும் பணத்தை தாண்டி நேரம்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். பிக் பாஸ் வீட்டில் நம்ம பல பேர்கிட்ட பழகிருப்போம். என்ன உள்ளே போகிறோம்ல, என்ன திருப்பி கொண்டு வந்திருக்கோம் ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லாருமே நம்ம க்ளோஸ் தான். அதில் ஒரு சில பேர் நம்ம வந்து பிரதராகவும் சிஸ்டராகவும் ஃபேமிலியாகவும் ஒரு லவ்வாகவும் இருப்போம். அதில் பல பேர் இருக்குது. பட் இது தைரியமாக காலர் தூக்கி விட்டு சொல்லலாம், என்னோட பெரிய லவ், என்னோட சப்போர்ட் பிரதர் விக்ரம் அண்ட் சபரி. ஏன்னா அந்த வீட்டில் முதல் சண்டை போட்டு நான் வாட்டர் மெலன் கூட தான். அது எல்லாருமே தெரியும். அவர் இல்லை, வேணா விடுங்க, அவரையும் கண்டன் கொடுத்துட்டு விக்ரம் கொடுப்போம். விக்ரம் கூட அதிகமாக சண்டை போட்டிருக்கேன். பட் அது ஒரு விஷயம் இருக்குல்ல, யாரோட க்ளோஸாக இருப்பீங்களோ அங்கே தான் அதிகமாக சண்டை வரும். யாரோட சண்டை போட்டுங்களோ அந்த நட்பு தான் வெளியே நீடிக்குன்றது ஒரு சொல். அதை நான் நம்புறேன். கண்டிப்பாக நான் எதுக்கு எடுத்தாலும் விக்ரம் கூட வந்து பெருசாக மீட் பண்ணுறல, பட் அந்த வைப்ரேஷன் கண்டிப்பாக இருக்கும். சபரி அண்ணன் தான் கூப்பிடுவான். அதே மாதிரி சிவி சார் சொன்ன மாதிரி தான், அவர் படித்த காலத்துல என்ன பார்த்துட்டு இருக்கேன்னு சொன்னார். ஏன் அதை சொன்னாருன்னு தெரியல. சரி டேய் சும்மாறா, ஏன்டா. பட் ரொம்ப சந்தோஷம். யாரோ சொன்ன மாதிரி சிவகார்த்திகேயன் நிறுத்திருக்கலாம், என்னை எடுத்துட்டாங்க உள்ள. பட் ஓகே, ஒரு காலத்தில் எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கல்யாணி சொன்ன மாதிரி எப்பவுமே நம்ம ஒரே மாதிரி பார்க்க இருக்கணும். ஏன்னா சினிமா அதை மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். என்னையுமே காலேஜில் புக் தூக்கிட்டு போனோம், என்றைக்கு ஒரு இடத்த பிடிக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கோம். கண்டிப்பாக அதுக்கு இந்த படம் எந்த விதத்திலும் குறைவான படமாக இருக்காது. கண்டிப்பாக இந்த படம் கண்டிப்பாக ஒரு நல்ல படம் தான். நீங்கள் கொடுக்குற காசு கண்டிப்பாக வந்து வீண் போகாது. உங்கள் நேரம் கண்டிப்பாக கரெக்டாக இருக்கும்னு நம்புகிறேன். எங்கள் நேரமும் கரெக்டாக இருக்கணும், என் ப்ரொடியூசர் டைமும் கரெக்டாக இருக்குது. கடகராசி இல்லை, நான் கடகராசிங்க. கடகராசி ராஜயோகம். நிக்கில் சார் கடகராசி, நாங்கள் எல்லாமே கடகராசி. நிஜமான கடகராசி தான். மறக்கவே ஆரம்பிச்சிருங்க கடகராசியில். ஏன்னா மீனம் ராம்ஜி சுவாமிகள் மாதிரி ஆயிரு போகுதுரா. ஓகே, மெயினா வந்து ரொம்ப நெருங்கிய தம்பி இன்னும் வந்துட்டு இருக்கான். பாவம் எந்த இடத்துல இருக்கான்னு தெரியல. FJ ஆனா பெங்களூர் ஷூட்டிங்ல இருக்கானா? வந்துடுறேன் 4 மணிக்கு ஃபிளைட் இறங்கிறேன், வந்துடுறேன். இன்னும் வந்துட்டு இருக்கான் பாவம். கன்னிராஜ் இவன் கண்டென்ட் வைக்கிறாடா. ஓகே, அது வேற பாவம், என்னைக்கு வந்துடுவாங்க. ஸோ மீண்டும் உங்களை வந்து ஆடியோ லான்ச்சில் சந்திக்கலாம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சப்போர்ட் பண்ணுங்க மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.